சில வியாபாரிகள் சொல்றாங்க, சார் நாங்க அநியாயமா விற்கிறோம்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். நான் ஒரு 10 ரூபா ஜாமான 350 ரூபாய்க்கு விற்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். விலை கொடுத்து வாங்குறவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதானே வாங்குறான். அவன் அந்த 350 ரூபாயை கொடுக்க ரெடியா இருக்கிற போது நான் ஏன் விற்க கூடாது? நான் என்ன அடிச்சு புடுங்குறேன்னா? வர்ற கஸ்டமரை மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு மயக்கம் போட வச்சு அவன் பைக்குள்ள இருந்து புடுங்குறான் 350 ரூபாயை. அவன்கிட்ட என்ன சொல்றேன், ஐயா இந்த இருக்குது தலைவலி தைலம் 350 ரூபா ஆகும், சம்மதமானு கேக்குறேன். அவனுக்கு நெருக்கடி, சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு போறான். இதுல என்ன தப்பு? வாங்குறவன் பணம் கொடுக்க ரெடியா இருக்கிற போது இதுல எங்க சார் வருது பாவம்? இதுல அதர்மம் எங்க வருது? கஸ்டமர் இஸ் ரெடி டு பே, we are not plundering. இப்படி ஒரு நியாயப்படுத்திக்கிறாங்க. அவன் நியாயமா இல்லையான்னு கேக்குறானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. இங்க உனக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானே அவன் கேட்பாயா, ஏண்டா அது உனக்கே நியாயமாடா? என்ன ரேட்டுக்கு நீங்க மொத்தமா ஹோல்சேல்ல வாங்குற போது என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? ரீட்டைல விற்கிற போது என்னமா விற்கிறீங்க நீங்க? அதை வாங்குறானே அது அவனுடைய பர்சுக்கு அது கட்டுப்படி ஆகுமா? இந்த மாதிரி 4 கடையில் 4 பொருள் வாங்கினா அவன் நிலைமை என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகுது? நியாயமா சம்பாதிக்கிறவனுக்கு சரி இந்த வருமானம் பத்தல, விலைவாசி எல்லாம் ஏறுது, நம்மளும் தப்பு பண்ணுவோம்னு தோணுது. அவனும் தப்பு பண்ணி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ நாம மறைமுகமா அவனை அந்த மாதிரி சம்பாதிக்க வைக்கிறோம். அப்போ ஒரு வணிகத்திலேயே ஒரு தவறு செய்கிற போது செயின் ரியாக்ஷன் சொல்லி இது அங்க போய் இடிச்சு அது அங்க போய் இடிச்சு அப்படியே வரிசையா அது கடைகோடி மனிதன் வரைக்கும் போய் பாதிக்கும். அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இல்ல.